ஹாய் அண்ட் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எஸ், இந்த பீரோ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது என்ன வீடியோ அப்படின்னு. இட்ஸ் அரேஞ்சிங் மை என்னோட சென்னையில் இருக்கிற என்னுடைய பீரோ. அண்ட் எஸ், சென்னையில் கசகச குசகச என்பது இருக்கிறதுனால் இது வந்து ஒரு மெடிக்கல் சோப்புங்க. இந்த ஒரு சோப்பே 120 ரூபா. இந்த சோப் மட்டுமே. சென்னையில் வாழ்வது எவ்வளோ கடினம் என்று நீங்கள் இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ், மறுபடியும் க்ளீன் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு எக்லேர், ஒரு 1 ரூபா, ஒரு 2 ரூபா, ஒரு டிக்கெட்டு, இது விபூதி, எங்கள் ஊர் பெருமாள் கோயில் விபூதி, வரதராஜ பெருமாள், அண்ட் 2 நோட்ஸு, ரமணர் ஃபோட்டோ நோட்டு ஒன்று, கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஊரில் கடை வச்சுருக்கான் ஃப்ரெண்டு, அவன் கொடுத்தது. விசிட்டிங் கார்டு, இன்னொரு 2 பென், एक टी-शर्ट, ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஃபார்மல் ட்ரெஸ் மாதிரி இங்கே வைப்போம். டவல், டர்க்கி டவல் 2, டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் தேவையான இந்த டிஷர்ட்டு ஃபுல்லாக டிஷர்ட், ஷர்ட்டு, கர்ச்சீஃப், டி-ஷர்ட்ஸ், நேத்தரிங் பாக்ஸ், என்னுடைய பேண்ட்டு, எனக்கு ஒரு கொடை இருக்கு. கொடைய இருக்கும், நாங்கள் மாட்ட முடியுது. சரி, வெளியே இருக்கும். கொடையும் வெளியே இருக்கும். இது என்னுடைய எமர்ஜென்சி பேண்ட். இன்கேஸ் எல்லா பேண்ட்டுமே போயிடுச்சு அப்படின்னா இந்த பேண்ட்டு யூஸ் பண்ணிப்போம். இது நல்ல பேண்ட்டு, இது நல்ல பேண்ட்டு, நல்ல குவாலிட்டியான பேண்ட்டு. எஸ், கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஓகே, இந்த டிஷர்ட்டை நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இங்கே எக்கச்சக்கமாக டிஷர்ட் இருக்குது, அந்த டிஷர்ட்டே இல்லாமல் இருக்குது. மறக்காமல் ஞாபகப்படுத்துங்க. நான் மறந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. இது ஒரு எமர்ஜென்சிக்காக போட வேண்டிய டிஷர்ட். இது கீழே இருக்கணும். ஓகே, நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்கு ஒரு டிஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட் வச்சுக்கணும். எப்பவுமே நீங்கள் எல்லாருமே ஊரை விட்டு வரீங்க. ஓகே, ஊர் விட்டு வர்றது வந்து பெருசு இல்லை. ஊர் விட்டு வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்குன்னு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் எமர்ஜென்சி எதுவுமே இல்லை ட்ரெஸ்ஸு போடுறதுன்னா ஒரு ட்ரெஸ்ஸு செட்டு இருக்கணும். இதுதான் வந்து எமர்ஜென்சி ஷர்ட். பிங்க் கலர், பக்காவாக இருக்கும். அவன் போட்டு ஜிங்கி சார்ந்து இருக்கணுமா. பட் நம்ம ஏதோ ஒன்று போடுறதுக்கு இது போடுறதே பெட்டர் கேட்டிங்கன்னா. ஓகேவா, 2 ஷர்ட்டு, மீதி ஃபுல்லாக டிஷர்ட்ஸ் தான். கருப்பு கலர், அடிக்கிற வெயிலுக்கு சென்னைக்கு கருப்பு கலரில் டிஷர்ட் எடுத்துருந்துருக்காங்க. என்னோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இவ்வளோ காமெடியான இருக்கேன். அதுவும் இந்த டிஷர்ட்லாம் போட்டால் மூச்சே வர முடியாது. டிஷர்ட்டே போட கூட சென்னையில் இருக்கும். வெறும் பாடியோட சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். நல்ல கிளாத், என்ன பிரச்சனை? போட்டதே இல்லை, வந்து போடலாம். ஃப்ரைடே போடலாம், தேர்ஸ்டே போடலாம். தேர்ஸ்டே ஸ்லீப். பட் டீம் அவுட்டிங்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. டீம் அவுட்டிங் இந்த கம்பெனி வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு டீம் அவுட்டிங்னு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோம் தெரில, என்ன பண்ண போகிறோம் தெரில, ஏதோ ஒன்று பண்ணோம். கொஞ்சம் ஒழுங்காக
ஏன்னா ஒரே சைடு வச்சா போர் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி. எனக்கு என்ன யோசனைனா, இதை போட்டுட்டு போயிடலாமா மண்டே? பார்க்குறவெல்லாம் சிரிப்பான். சரி மண்டே போடலாமா இது ஃப்ரைடே போடலாமான்னு யோசிப்பேன். இதை போடலாமா இல்லை அதை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது அது போடும். ஓகே டிஷர்ட் இது என்னுடைய அடிடாஸ் டிஷர்ட். அடிபாஸ் இல்லை அடிடாஸ். எப்படி கடைக்கு ரொம்ப காஸ்ட்லி கேட்குறீங்களா? அதெல்லாம் அப்படிதான். எப்படி கிடச்சதுலாம் தெரியாது. கிடச்சிச்சா அவ்வளோதான் வச்சுக்க வேண்டியதுதான். அண்ட் இந்த வாரம் ஃப்ரைடே போடலான்னு எடுத்துகிட்டு அந்த ஷர்ட்டு. பட் நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஹை கிளாஸ் ஷர்ட் ஒன்று வச்சு பிராண்டே ஹை கிளாஸ், சாரி ஹை ஸ்டைல். அண்ட் ஒரு ஃபார்மலான பேண்ட்டு மண்டே போடுறதுக்காக வச்சுருக்கேன். மண்டே இது போடணும். ஸோ அது மேலே வரணும். இது மண்டே, இது டியூஸ்டே. ஓகே ஞாபகம். டியூஸ்டே ஒயிட் கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் பேண்ட்டு. மண்டே ஓகே வச்சுருக்கோமா? மண்டே வந்து லைட் ஒயிட் க்ரீன் கலர் அண்டு டார்க்கு ப்ளூ கலர். ரெண்டுமே ஒன்று தானடா அப்படின்னு கேட்டோம். கிளாத் டிஃப்ரெண்ட், மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டு, டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். கொடை இப்படி வச்சுட்டேன். டவல், டர்க்கி டவல். ஆக்சுவலி ஒரு ஐடியா தோணுது. இந்த டர்க்கி டவல்லாம் வந்து ஈரம் பண்ணிவிட்டு நெஞ்சில் போட்டுக்கலாமா? அந்த அளவுக்கு அனல் அடிக்குதுங்க சென்னையில். சென்னையாக இருக்குது. ஏன் இவ்வளோ சென்னையாக இருக்குது? சென்னை வாசிகளுக்கு ஏன் சென்னையாக இருக்குது? ஒரு வேஷ்டி கட்டிக்கிறதுக்கு வேஷ்டி. இப்போது பேண்ட்டு போட்டிருக்கேன். ஸோ டோன்ட் வரி, இட்ஸ் நாட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்லி ஃபேன்ஸ் பேண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் இருக்குது, கர்ச்சீஃபாக இருக்குது. உனக்கு எப்படியா ஒன்லி ஃபேன்ஸ்லாம் தெரியுங்களா? அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துங்க. ஒன்லி ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுவாங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த ரோ கிளியர் பண்ணிட்டா போதும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது லெவல் 1 கிட்டத்தட்ட ரெடி. இன்னர் ட்ரெஸ்ஸு சாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிடும். லெவல் 2 பாடி ஸ்ப்ரே ஸ்மெல்லிங் ஒர்க். இன்னும் செம்மையாக இட் இஸ் டென்வர் எஸ்டிஆர் ப்ரொமோட் பண்ணது. அதனால தான் வாங்கினேன். See how promotion works. This is how promotion works. Spraying में பார்த்தீங்களா? Signature paneer fried Szechuan momos, veg Tibet stream momos. Momos சாப்பிட்டோம். So அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்காங்கன்னா ஞாபகம் இருக்கும். வீட்டில் நம்ம வந்துடுவோம். காலியான வேஸ்ட் டியூப் கட் பண்ணி, அதாவது பேச்சுலராக இருப்பதின் பெருமை என்னென்னா, இந்த டியூப் நான் தூக்கி போடாமல் வச்சுருந்து கட் பண்ணுறது சிசர் இல்லை கிட்ட, கத்தி தான் இருக்குது. கத்தி வச்சு கிரகரகரன்னு கட் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆஸ் பேச்சுலர் மிடில் கிளாஸ் பாய் இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலன்னா யூ ஆர் ஹேவிங் ஸோ மச் மணி. எனக்கு கொடுத்துருங்க அதெல்லாம். ஓகே பவுடர் இன்னைக்கு நைட் உப்புமா, அதுக்காக தக்காளி தொக்கு. பிஸாவோட மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ரொம்ப நாளாக வச்சு ஓப்பன் பண்ணி
நல்லா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. நல்லா இருக்குங்க. தக்க 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 தக்கன்னு நின்றோம். நல்லா வச்சுருக்காங்க. சாப்பிடலாம். எமர்ஜென்சி காலத்தில் சாப்பிடுறது போயிடும். ஆஃப்டர் ஷேவ் இங்கே வச்சுருக்கேன். அங்கே ஷேவ் போட்டு அங்கே தேடாமல் இங்கே தேடணும். ஆஃப்டர் ஷேவ் நல்லா இருக்குங்க சொல்லி. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தட்ஸ் ஹவு ஃப்ரெஷ் யூ ஷுட். என்னுடைய தலைவாழும் சீப்பு, தேங்காய் எண்ணெய், சந்தனம், விபூதி, ஒரு ஸ்பூன், ஒரு ஐபேக் பாக்ஸ். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு இது வந்து கீட்டகானசால் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இது போட்ட டேண்ட்ரஃப் வராது. அண்ட் இது ஹேர் கண்டிஷ்னர் ப்ளஸ் ஷாம்பு. டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக ட்ரைனஸும் இருக்காதான். அதனால் இது வாங்கினேன். நல்லா செம்மையாக இருக்குது. காஸ்ட்லியாகவும் இருக்குது. 275 ரூபா. ரிமெம்பர், செம்ம ஸ்மெல்லுங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியல, அந்த நல்ல வாசனையாக இருக்கிறது தான் வந்து எனக்கு பிரச்சனை. பழைய கொசுவத்தி எடுத்துக்கு போட்ட புது வயசு கொசுவத்தி உள்ள எனக்கு ஆக்சுவலி என்கிட்ட ஓடமாசம் இருக்குது. நான் நினச்சா தடவை கொடுக்கலாம். ஆனால் எனக்கு போட்டால் அது மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி எனக்கு கசகசன்னு இருக்குது போட்டால். அதனால் நான் போடுறதில்லை. ஐ டோன்ட் ஹேவ் அ ரேசர் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. இப்போது பெரிய ஆள் வராங்க, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங் இருக்குது, தாடியெல்லாம் ஏன்டா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மேனேஜர் என்னை பிடிச்சி கட்டுறான் அப்படின்னா இதை வச்சுருக்கேன் எமர்ஜென்சிக்கு. இன்றைக்கி அந்த பிரச்சனை வரல. இட் இஸ் பெட்டர் சேஃப் தென் சாரி. எப்பவுமே நான் சொல்கிறேன் இந்த டைலாக் இதுதான். இட் இஸ் பெட்டர் சேஃப் தென் சாரி. அதனால தான் நான் வச்சுருக்கேன். நீங்களும் தாடி இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நேச்சுரல் பால்ஸ் இங்கே வச்சுக்கலாம். வேறு என்ன, இதெல்லாம் அங்கே இங்கே வச்சா இங்கே அப்படியே ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ரெடி. அண்ட் இது கீழே தான் பெரிய மேட்ரு இருக்குது. ரொம்ப பர்சனலான கிட்கேட். ஹிஸ்ட்ரி கூட என்னால் வெளியே சொல்ல முடியாது. அவங்ககிட்ட பேசிட்டு சொல்கிறேன், சொல்லாமா கூடாது அப்படின்னு. இது என்னால் தூக்கியே போட முடியாது இந்த கவரை. நீ யோசிக்கலாம், என்ன வேறு சூரிய கவர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பர்த்டேக்கு இப்போதான் அதை க்ளீனே பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் கவரு இதுங்க எல்லா கவரையுமே ஒரே கவரில் போட்டு வச்சிடலாம். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா ஆஸ் வெள்ளம் தமிழ்ங்க மஞ்சப்பை மறக்காதீங்க. And I do have washing liquid and ஒரு லிக்விட் இருக்குங்களா, வாஷிங் லிக்விட் துணி துவைக்கலாம் அப்படின்னு இருந்தால் பண்ணுறதுக்கு. பட் இது வரைக்கும் நான் சென்னையில் துணி துவைச்சதே இல்லை, சும்மா அலசி போட்டிருக்கேன் அவ்வளோதான். அண்ட் எஸ், இந்த வீடியோவில் என்னுடைய எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கு யூஎஸ்பி டு டைப் சி இல்லை யூஎஸ்பி மினி இது இருக்குது. பென் எல்லாமே வந்து நம்ம கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. எல்லாம் எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன். இந்த விபூதி எல்லாம் மட்டும் நல்லா இருக்கும். அது என்ன இருந்தாலும் கடவுள் மேலே சாக்லேட் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். சுற்ற காசு இங்கே. Don't forget your past. இருக்குங்களா அதுதான் சொல்லுது.
பாதையை மறக்காதுன்ற மாதிரி சொல்கிறேன். I don't have an X or Y or ஏன்னா இது மஞ்சள் கலரில் இருக்குங்க, அதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. மஞ்சள் கலர் சோப்பு இது அந்த கெட்டோகோனசோல் அண்ட் செட்ரமைட் சோப், ஆன்டி ஃபங்கல் மெடிசன்ட்டு சோப். ஃபங்கல் வரக்கூடாது, ஏன்னா வந்து வேர்த்து ஊற்றி எல்லாம் திருப்பி ஃபங்கல் வருது அப்படிலாம் யூஸ் சோப். ஓகே, பி கேர், பி அவர் நீங்கள் எந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் இருக்கீங்க. நான் ஆக்சுவலி சொல்லிட்டேன் டாக்டர் கிட்ட, டாக்டர் நான் சென்னைக்கு ரொம்ப நேரம் இருக்கேன், ஐ ஃபீல் தட் ஐ மைட் be in a very dangerous place if I'm not taking care of my health. So I need something to save myself from all those dangers. அப்படின்னா அவர் அப்படியே பார்க்க சென்னையில் இருக்கியா, அதான் அவங்க பார்க்கவே முடியல அப்படின்னாரு. ஆமாம் டாக்டர், ஆமாம் டாக்டர், சரி சரி இந்த சோப்பு இந்த சோப்பு யூஸ் பண்ணுறது. ஓகே, எவ்வளோ ஆச்சு? 120 இருக்கா? ஓகே, ஷாம்பு ஒரு 225 ரூபாப்பா. ஸோ 320 ரூபா கொடுத்துருப்பா அப்படின்னு. ஓகே அப்படின்னு, அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு ஓகே பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரெடி இல்லை, ஓகே என்னாலே சொல்ல முடியாது ஃபுல் ரெடி இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் பெட்ஷீட் தலைகாணி உரையை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு தலைகாணி அந்த உரையை வந்து ஊற போட்டு அப்படியே பொழிய போட்டு இங்கே காய போடணும். நைட்டுக்கு வந்து அப்போ தான் கொஞ்சமாக சில்லுன்னு காற்று வரணும்னு நினைக்கிறேன். இங்கே போடணும் ஆக்சுவலி, ஒரு இது இருக்குது, ஏதாவது ஒரு கயிறு கட்டியிருக்கலாம், அப்படியே கட்டலை, இங்கேயாவது கட்டலாம். யாராவது ஒன்று கட்டியிருந்தாங்க வைக்கலாம், அப்படியே ஒரு டவலை ஐயா துணி அப்படியே காய போட்டு நீங்கள் சில்லுன்னு இருக்கும். பூமி எத்தனை இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ரோஸ் வாஷ், வடபழனி, ஈக்காட்டு தங்கல், கிண்டி, இது ஆலந்தூர், வேறு என்ன இருக்குது பக்கத்தில், ஏர்போர்ட் இருக்குது, இந்த குரோம்பேட்டை இருந்தால் கூட சொல்லுங்கள் எனக்கு. ஆனால் இந்த வடபழனி, ஈக்காட்டு தங்கல் இந்த ரூட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த க்ரீன் லைனில். பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். பேச்சுலர் வீடு வேணும், 6000 ரூபா தான் மேக்ஸிமம் பட்ஜெட் எனக்கு கொடுக்க முடியும். ஏன்னா வந்து எனக்கு சம்பளமே வந்து ரொம்ப கம்மி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சம்பளம் கம்மி, பட் நல்ல வேலையாக இருக்குது, அதனால நான் இங்கே நல்லா வேலை பார்க்க போயிடுவேன். அதுதான் இது வந்து டென்வரோடைய பாடி ஸ்ப்ரே கேலிபர் ஹாமில்டன் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு 230 ரூபா. இது பிபிடியோட தேங்காய், இது ஆக்சுவலி தலைக்கும் போட்டுக்கலாம், சமைக்கும் செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எடிபிள் ஆயில், அதாவது